ஹே கைஸ் வெல்கம் டு கராச் 45. இன்னைக்கு நம்ம இந்த பலேனோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பலேனோ வந்து 2007 வரைக்குமே வந்து மாருதிக்கு வந்து ஒரு செடான் மாதிரி செல் பண்ணிட்டு இருந்தாங்க. 2007 வந்து அதோட ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 2015 வந்து ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக்காக வந்து இந்த காரை வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த காரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்மகிட்ட இருக்கிறது வந்து 2017 பலேனோ செட்டா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல்லையும் தட்டி விட்டுருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாருதி சுசுகி வந்து இந்த பெலினோ வந்து ஹார்டெக் பிளாட்ஃபார்மில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து பேசிக்காக அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் வந்து டிசைர், வேகனார், பெலினோ, மோஸ்ட் ஆஃப் தி மாருதி கார் வந்து ஹார்டெக் பிளாட்ஃபார்மில் பில்ட் பண்ணுறாங்க. இந்த காரனுடைய கர்வ் வெயிட் பார்த்துட்டிங்கன்னா 880 kilograms கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த காரோட ஃப்ரண்ட் வியூ பற்றி பார்த்தலாம். ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு எடுத்தோன்னே விசிபிளாக இருக்கும் வந்து இந்த காரோட ரூஃப் தான். இந்த கார் வந்து ஷார்ட்டான கார் அப்படிங்கிறங்காட்டி வந்து ரூஃப் வந்து ஈஸியாக விசிபிள் ஆகுது. நம்மளுக்கு பின்னாடி இருக்க ஆண்டனா கூட வந்து ஷார்ட் ஆண்டனா தான் கொடுத்துருக்காங்க, அது கூட ஈஸியாக விசிபிள் ஆகுது. ப்ளஸ் இது வந்து ஒரு ஸ்லோப்பிங்கான விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க, அப்படியே ரூஃப் ஃபுட்டி வந்துடுது. பின்ன ஒரு சிங்கிள் பிளேட் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டெண்ணம். பின்ன வந்து வாஷஸ் வந்து ஈஸியாக விசிபிள் ஆகுது, நல்லா ஸ்டஃப் பண்ணவே இல்லை, ஆனால் வந்து அதுவும் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து பானட் இருந்தால் ஸ்லோப்பிங் கொடுத்துருக்காங்க, டிசைன் கொடுத்துருக்காங்க, அப்பியரன்ஸ் பர்பஸ்க்காக மட்டுமே வந்து இந்த ரெண்டு டிசைன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, வந்து ஒரே ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க, டிம் அண்ட் லைட் ரெண்டுமே ஒன்று தான், எல்லாமே வந்து ஹேலோஜின் ப்ளஸ் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது கிரில் கொடுத்துருக்காங்க, அது வந்து பிளாஸ்டிக் தாங்க, குரோம் வந்து ஒரு லைன் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக வந்து குரோம் கிடையாது. ஈஸியாக வந்து ஏர் போகணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக ஒரு ஷிஃப்ட் பேசிங் ஒன்று பெருசாக கொடுத்துருக்காங்க, நம்பர் பிளேட் ஹோல்டர், இப்போ வந்து ஏர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லாம்ப்ஸ் வந்து ஹேலோஜனில் கொடுத்துருக்காங்க, அது ஒரு ப்ளஸ் தான் சொல்லணும். இப்போ வந்து டோயிங் கொடுத்துருக்காங்க முன்னாடி, அவ்வளோதான். முன்னாடி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த காரோட சைடு வியூ பற்றி பார்த்தலாம், அதுக்கு முன்னாடி இன்ஜின் பே பற்றி பார்த்தலாம். இப்போ இன்ஜின் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தலாம், இந்த ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணி லைட் வெயிட்டாக தான் இருக்குது, பெருசாக வந்து ஒன்றுமே கிடையாது. இந்த காரை வந்து ஹைட்ராலிக் கொடுத்துருக்கலாம், அது வந்து நல்லா இருந்திருக்கும். இப்போ லைட் வெயிட்டான இதுதான். இப்போ வந்து ரேடியேட்டரோட இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ரேடியேட்டர் எக்ஸஸ் வாட்டர் போகிறக்கூட ஒரு லெட்டு கொடுத்துருக்காங்க. வாஷஸ்க்குள்ளான ஃப்ளூயிட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, இன்ஜின் ஆயில் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பேட்டரி நல்லா விசிபிளாக இருக்குது, ECU நல்லா விசிபிளாக இருக்குது, எவ்ரிதிங் இஸ் விசிபிள், எதுவுமே வந்து அவங்க மறைக்கல. ஈவன் கியர் என்ன கியர் இருக்குது அப்படின்னு கூட இங்கே பார்த்துக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. கியர் என்கேஜ், கியர் பாக்ஸ் கூட என்கேஜ் ஆகிற சிஸ்டம் கூட அவுட் சைட் தெரியுமா கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினுடைய பவர் பார்த்தீங்கன்னா 82 bhp at 6000 RPM. அப்புறம் இதுக்கு வந்து என்ன டார்க் கொடுத்துருக்காங்கன்னா 113 Nm at 4200 RPM கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஆவரேஜ் மைலேஜ் வந்து 21 லிட்டர்ஸ் வந்து கம்பெனி அப்ரோச் பண்ணுறாங்க. அதாவது இந்த டேங்க் இந்த கார் வந்து ஒரு ஃபுல் டேங்க் அடிச்சோம்னா வந்து 777 kilometers வந்து ரன் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஜின் வந்து நம்ம ஆக்சைட் பண்ணி பார்த்துடலாம். என்னதான் ஆக்சைட் பண்ணாலும் இந்த இன்ஜின் ஒரு வைப்ரேஷனுமே கிடையாது. ஆக்சுவலி இந்த இன்ஜின் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ள உட்காந்தோம்னா இன்ஜின் ஆன் இருக்கா ஆஃப் இருக்கானே வந்து தெரியாது. கொஞ்சம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த காரோட வந்து சைடு வியூ பற்றி பார்த்தலாம், அதுக்கு டைமென்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தலாம். இந்த காரோட லென்த் பார்த்தீங்கன்னா 3995 mm கொடுத்துருக்காங்க. இந்த காரோடைய வித் ஆக்சுவலி திஸ் ORVM டு அந்த அன்சைட் இருக்க ORVM வந்து 1745 mm கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த காரோட ஹைட் பார்த்துட்டிங்கன்னா வந்து 1510 mm கொடுத்துருக்காங்க. இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 170 mm கொடுத்துருக்காங்க. இந்த காரோட வீல் பேஸ் வந்து 2520 mm கொடுத்துருக்காங்க. இந்த கார் சைடு வியூ பற்றி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சைடில் விசிபிள் ஆகிறது வந்து ORVM தான், அதாவது பாடி கலர்ட் ORVM கொடுத்துருக்காங்க. இன்பில்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து அது கூட வந்து, அதுக்கப்புறம் வந்து வீல் ஆர்ஸ் வந்து லைட்டான ஒரு பல்ஜி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல டிசைன் தான் சொல்லணும். ஆனால் வண்டியோட லுக்கை வந்து கொஞ்சம் ஒரு 10% எடுத்து தருது. இப்போ அந்த லைன் வந்து கொடுத்துருக்காங்க, வீல் ஆர்ஸ் செப்பரேட்டாக தெரியணுங்கிற பர்பஸ்க்காக. இந்த ஏ பில்லர் வந்து பிளாக்ல கொடுத்துருக்காங்க, பாடி கலர் இல்லை, ஏன்னா வந்து ஃப்ளோட்டிங் ரூஃப் மாதிரி தெரியணும், அந்த பர்பஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. பின்ன வந்து டோரில் வந்து ஒரு குரோம் கொடுத்துருக்காங்க, போத் ஃப்ரண்ட் அண்ட் டோர் பேக் டோர் வந்து ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ஒரு அப்பியரன்ஸ் பர்பஸ்க்காக. இது வந்து ஒரு ஃபுல் டைப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டில் வந்து ஃப்ரண்ட் டோர்ஸ்க்கு மட்டும் வந்து ரெக்வஸ்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கீ இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆக்சுவலி நம்ம இதை ப்ரெஸ் பண்ணாலே வந்து நம்ம வந்து என்டர் ஆகிக்கலாம் காருக்குள்ள, இந்த பர்பஸ்க்காக. அப்புறம் இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் ORVM டு ஹெட்லைட் வரைக்குமே அந்த லைன் வந்து பாஸ் ஆகுது. அது வந்து டிசைனுக்காக கொடுத்துருக்காங்க. பின்ன வந்து கர்வ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே டிசைன் பர்பஸ் தான். இங்கே வந்து ஒரு நல்லா டச் கொடுத்துருக்காங்க. மட் ஃப்ளாப் வந்து பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஆனால் இது இங்கெல்லாம் வந்து பிளாஸ்டிக் கொடுக்குறது வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். பின்ன வந்து இங்கே லெஃப்ட் சைடில் வந்து பெட்ரோல் டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரோல் கெப்பாசிட்டி வந்து 37 liters கொடுத்துருக்காங்க. பின்ன வந்து நம்ம வீல் பற்றி பார்த்தலாம். இந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. வந்து இதுக்கு முன்னத்த வேரியன்ட் வந்து ஸ்டீல் கொடுத்துருந்தாங்க, இந்த வேரியன்ட்லேருந்து வந்து அலாய் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 195/55 R16 டியூப்லெஸ் ரேடியல் டியூப்லெஸ் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, அந்த டிஸ்க் நல்லா விசிபிளாக இருக்குது. ரியலில் வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து மெக் பர்சன் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரியலில் வந்து டார்சன் பீம் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க.
இப்போ வந்து இந்த காரோடைய ரியர் பற்றி பார்த்துடலாம். இப்போ இந்த வெஹிக்கிளோட பேக் வியூ பற்றி பார்த்தலாம். இவங்க இன்பில்டாகவே நம்மளுக்கு வந்து பாடி கலர் ஸ்பாயிலர் கொடுத்துருக்காங்க. ஸ்பாயிலர்லேயே வந்து பிரேக் லேம்ப் கொடுத்துட்றாங்க. இந்த ஸ்பாயிலரில் தான் வந்து வாஷஸ்க்கு உண்டான போட்டு வந்து இதில் தான் இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, டீஃபாகர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் தான் சொல்லணும், நம்ம வந்து ரெய்னி சீசனில் வந்து வெஹிக்கிள் ஓட்டையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்ன வந்து ஒரு குரோம் லைன் கொடுத்துருக்காங்க, லைனிங் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்பியரன்ஸ் பர்பஸ்க்காக லைட்டாக டஸ்ட்டாக இருக்குது. பெலினோங்கிற பேட்சிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த வெஹிக்கிளில் வந்து இந்த பிரேக் லேம்ப் மட்டும்தான் வந்து எல்இடி, மற்ற எல்லாமே வந்து ஹாலோஜனில் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க இன்பில்டாகவே. நம்பர் பிளேட் டிசைன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபங்க்ஷனபிள் தான். டோயிங்கு கொண்டு இன்விசிபிளாக கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ வந்து பூட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலி நம்ம ஓப்பன் பண்ணியிலே வந்து இங்கே வந்து ரெக்கோ சென்சார் ப்ளஸ் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த போட்டோட கெப்பாசிட்டி பார்த்துட்டிங்கன்னா 339 லிட்டர்ஸ். இந்த பார்சல் செல்ஃப் வந்து இன்பில்டாகவே கொடுத்துட்றாங்க. ஆக்சுவலி பூட்டுக்கு உள்ளே வந்து லைட் இருக்குது. லைட் வந்து நம்ம பூட் ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எரியும். இப்போ நான் வந்து ஸ்டெப்னி கூட வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பூட் வந்து நல்ல ஸ்பேஸ். இது அது மாதிரிக்கான வந்து லோடிங் லிப் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம தூக்கி மறுபடியும் ஒரு தொட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி ஒரு ஒரு பர்சனே வந்து இங்கே ஈஸியாக படுத்துக்கலாம், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் வந்து இதை ஹெவியாக வைக்கணும்னா நம்ம நல்லா லிஃப்ட் பண்ணி மோடி ஒரு தொட்டிக்குள்ளே போடுற மாதிரி தான் இருக்குது. வந்து ஈஸியாக வந்து ஃபங்க்ஷனபிளாக கிடையாது. இப்போ நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதிகமாக வேணும்னா இந்த சீட்டை வந்து நம்ம 60/40 வேணால் ஸ்பிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வேணா பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து அப்படியே விட்டுறலாம். இப்போது இந்த காரை வந்து இன்டீரியர் பற்றி பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த காரோடைய வந்து கீ ஃபாப் பற்றி பார்த்தலாம். கீ ஃபாப்பில் வந்து லாக் அண்ட் அன்லாக் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சுசுகி பேன்சி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அப்புறம் வந்து ஒரு மேனுவலாக கீ போடுற ஒரு கீ கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா நீட் ஃபினிஷ்னு தான் சொல்லணும். இப்போ இந்த கார் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. நம்மளுக்கு வந்து கீ வேண்டியதே கிடையாது. கீ வந்து ஜஸ்ட் பேக்கெட்டில் வச்சுட்டு வந்து இந்த ரெக்வஸ்ட் சென்சார் வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணோம்னா வந்து டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இப்போ இந்த மவுடி ஒன் இயருக்கு வந்து பேசஞ்சர் டோர் வந்து ஓப்பன் ஆகணும்னா வந்து இப்போ வந்து பேசஞ்சர் வந்து ஃபங்க்ஷனபிள் கிடையாது, ஓப்பன் ஆகாது. மவுடி ஒர்க்கு அந்த ரெக்வஸ்ட் சென்சார் மட்டும் ப்ரெஸ் பண்ணோம்னா போதும். அதாவது டோர் லாக் பண்ணிட்டு வந்து ரெக்வஸ்ட் சென்சார் மட்டும் ஒன்று இருக்க அமுத்தினோம்னா போதும், எல்லா டோர் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். டிரைவர் சீட்டுடைய டோரில் பார்த்துட்டிங்கன்னா வந்து ட்விட்டர் கொடுத்துருக்காங்க. பின்ன வந்து இப்போ டோரோட ஓப்பனுக்கு வந்து குரோம் ஃபினிஷில் ஒரு இது ஃபுல் டேப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. டோர் வந்து ஃப்ளூயிடாக தான் இருக்குது, எனக்கு ஈஸியாக இருக்குது ஃபங்க்ஷனபிளாக. லாக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஓவர்விஎம் வந்து ஃபோல்ட் அவுட் அண்டு ஃபோல்டு இன் அண்ட் ஃபோல்ட் அவுட் ஆகிறதுக்கு வந்து ஒரு இது பட்டன் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிளுக்குண்டான ஒரு ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. பின்ன லாக்கும் நல்லா கொடுத்துருக்காங்க எல்லா விண்டோவுக்கும். பின்ன விண்டோ லாக் கொடுத்துருக்காங்க. எல்லா டோருக்குண்டான விண்டோ வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆட்டோ டவுன் அண்ட் அப் வந்து டிரைவருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, மற்றதுக்கு கொடுக்கல, பேசஞ்சருக்கு கொடுக்கல. இப்போ 4 சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2005லேருந்து மாருதி வந்து இதே ஒரு பேட்டர்ன் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, சேஞ்ச் பண்ணவே கிடையாது. ஏன்னு ஒன்று யாருக்கும் தெரியாது. பின்ன வந்து ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் பாட்டில் தான் வைக்க முடியும். பின்ன வந்து மேக்சின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. பின்ன வந்து இங்கே இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க, புஷ் பட்டன் ஸ்டார்ட் கூட ஒரு குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, ஒரு ரவுண்டாக ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஏசி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் சென்சார் வேணா ஆஃப் பண்ணிக்கலாம், வேணா ஆன் பண்ணிக்கலாம். அந்த கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் லெவலில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சீக்ரெட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த பானட் ஓப்பனர் வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. வந்து ஃபியூயல் ஓப்பனர் கொடுத்துருக்காங்க. ஃபியூயல் ஓப்பனர் வந்து மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, பூட் ஓப்பனர் கொடுக்கல. ஏன்னா பூட் இருந்தால் வந்து கன்ஃபியூஸ் ஆகும், அதுக்கு வேண்டி பூட்டில் வந்து ரெக்வஸ்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக முன்ன வந்து சீட் பெல்ட் வந்து அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. வேணுங்கிறனால வந்து சீட் பெல்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான் சொல்லணும். சீட்டில் இந்த அட்ஜஸ்டபிள் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஃபங்க்ஷனபிளாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து அப் அண்ட் டவுனும் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் பண்ணிக்கலாம், அதில் இன்க்ளைன் அண்ட் ரிக்ளைனும் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டேரிங் பற்றி பார்த்தோம். ஸ்டேரிங் வந்து ஒரு பாட்டம் ஃபிளாட்டட் வந்து ஸ்டேரிங் கொடுக்கல, ரவுண்டாக கொடுத்துருக்காங்க, ரவுண்ட் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. சுசுகி பேசிங்கோட இந்த ஸ்டேரிங்ல வந்து ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 ஸ்ட்ரோக் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேரிங் என்ன கண்ட்ரோலுக்குனா வந்து மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மோடு வந்து மாற்றிக்கலாம் டிரைவிங்கில். வால்யூம் அப் அண்ட் டவுன், வால்யூம் வந்து வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வேணா வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். வேணா வந்து நெக்ஸ்ட் சாங் என்ன சேஞ்ச் பண்ணுறதுக்குண்டான ஒரு ஃபங்க்ஷனபிள் பட்டன் கொடுத்துருக்காங்க. கால் வந்து அட்டன் பண்ணுறதுக்குண்டான இது கொடுத்துருக்காங்க. பின்ன ப்ளூடூத் கனெக்ஷன் பண்ணலாம், பின்ன கால் வந்து ஹோல்டு பண்ணலாம், ஹேங் அப் பண்ணலாம். எல்லா ஆப்ஷனும் வந்து ஸ்டேரிங்லேயே கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் ஸ்டாக்ல வந்து ஹெட்லைட் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்டோ ஃபங்க்ஷனபிளும் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு வைப்பர்ஸ்க்குண்டான ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரியர் வைப்பர்ஸ்க்கும் வந்து இதுலேயே தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கார் வந்து ஆன்லைன் என்ஜின் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. நம்ம வந்து நாய்ஸ் எப்பருக்குன்னு கேட்கலாம் வெளியிலேருந்து, உங்களுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பற்றி பார்த்துடலாம். இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நல்லா விசிபிளாக வந்து பிரேக் லைட் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க, சீட் பெல்ட் வார்னிங் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர்பிஎம் இருந்த ஐடியெலாம் வந்து இந்த கார் வந்து ஒரு 550 ஆர்பிஎம்மில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு.
டெம்பரேச்சர் சென்சார் கொடுத்துருக்காங்க, ஃபியூவல் லெவல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, டார்க் அண்ட் பவருக்கு உண்டான ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு ரேஞ்சு நம்மளுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. இதோடைய ஓடோமீட்டர் வந்து லாஸ்ட் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ டார்க் இது வந்து நல்லா ஃபங்க்ஷனபிளாக இருக்குன்னு பார்த்துடலாம், நல்லா விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ட்ரிப் A ட்ரிப் Bன்னு ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய மல்டி ஃபங்க்ஷனபிள் டிஸ்பிளே வந்து நடுவில் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி வந்து காட்டுது இந்த இதில் ஒன் ஆப்ஷனில். ஆவரேஜ் ஃபியூல் ரன் டைமிங், ஆவரேஜ் வெஹிக்கிள் ரன் டைம் காட்டுது, அப்புறம் டைம் காட்டுது. இந்த இப்போ வந்து ரூம் டெம்பரேச்சர், இந்த காருக்கு என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு வந்து இது காட்டுது. உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல, அது வந்து 31 டிகிரி செல்சியஸ் காட்டிட்டு இருக்கு. இப்போ இந்த காரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா வந்து அப்பர் சைடு வந்து நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு சன் ஷேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா ஒரு மிரர் இருக்கு, நல்லா பெருசாகவே இருக்குது, ஃபங்க்ஷனபிளாக இருக்குது. லைட் கொடுத்துருக்காங்க, இது வந்து நம்ம வேணா ஆஃப் பண்ணிக்கலாம், வேணா ஆன் பண்ணிக்கலாம். டோர் ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும், அந்த ஃபங்க்ஷனும் இருக்குது. பின்ன வந்து டிரைவர் சீட்டில் இருக்க இதில் சன்ஷேடில் வந்து டிக்கெட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதில் வந்து மிரர் கிடையாது. நம்ம வந்து வேணா வந்து டில்ட் பண்ணிக்கலாம், சைடில் கூட மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். ஆக்சுவலி இந்த இதுக்கு வந்து ஒரு ஸ்லாட்டு கொடுத்து நம்மளுக்கு ரூஃபோட இது வந்து அப்படி அட்டாச் ஆகியிருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க, அது நல்லா டச் தான் சொல்லணும். பின்ன வந்து ஒரு ஆட்டோ டிம்மிங் மிரர் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு வந்து நைட்டு வந்து கண்ணு வந்து கூசாமல் இருக்கிறதுக்குண்டான ஒரு ஃபங்க்ஷன் வந்து அது பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் வந்து இது வந்து ஃபுல் பிளாக் ஒரு டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க. கிளப் பாக்ஸ் வந்து பெருசாகவே இருக்குது, நல்லா ஆழமாக இருக்கும். கிளப் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நல்லா ஒரு ஈஸி ஃபங்க்ஷனபிளாக கொடுத்துருக்காங்க, டச் கிடையாது, ஆனால் வந்து ஈஸிலி ஃபங்க்ஷனபிள். CD, FM, AM, மீடியா, வால்யூம் அப் அண்ட் டவுன், பவர் இருக்குது. நிறையா காலில் வந்து பவர் பட்டனே இருக்காது, அதில் பவர் இருக்குது. ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லா ஒரு டீசெண்டான அமௌண்ட்டில் தான் இருக்குது. இப்போ வந்து ஏசிக்குண்டான கண்ட்ரோல்ஸ் வந்து ஃபேன் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஆஃப் பண்ணுக்குண்டான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹீட்ரு ப்ளஸ் ஹீட்டர் இருக்குது, டிஃபாகர் இருக்குது, ரியர் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு உண்டான டிஃபாகர் இருக்குது. மோட்ஸ் மாற்றிக்கலாம், ஆட்டோவில் வச்சுக்கலாம். பின்ன வந்து நமக்கு வென்ஸ் இப்படி வந்து நம்மளுக்கு ஏர் வந்து ரொட்டேட் ஆகணும் இன்சைட் த கார் அப்படின்னு அது பண்ணிக்கலாம். ஏசி வென்ஸ் இருக்குது, அசால் லைட்ஸ் இருக்குது. இந்த ஏசிக்கு உண்டான ஃபங்க்ஷனபிள்ஸ்க்கு வந்து தனியாக வந்து ஒரு சின்ன டிஸ்பிளே மாதிரியே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்மளுக்கு உண்டான ஏசியோட லெவல் எல்லாமே காட்டும், ஏசி போட்டால் காட்டும். இப்போ வந்து 25 இருக்குது காட்டுது, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து நிறைய ஸ்டெப் வச்சுக்கலாம், பவர் பேங்க்கு, கிளாஸஸ்ஸு, மாஸ்க்கு, பர்ஃப்யூம், சானிடைசர் எல்லாமே வச்சுக்கலாம். வந்து ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, பவர் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து வேணார் என்கேஜ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்காது. இப்போ வந்து கியர் 5 ஸ்பீடு டிரான்ஸ்மிஷனோட ப்ளஸ் ரிவேல்ஸோட சேர்த்து 6 ஸ்பீடு இருக்குது. 5 ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான ஒரு கியர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க, ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஆம்ரெஸ்ட்டுக்குள்ளேயே வந்து ஒரு சீக்கிரம் கிளப் பாக்ஸ் மாதிரி நம்ம ஏதாவது காயின் மொபைல் என்ன வச்சுக்கலாம், அதில் இந்த மாதிரி இருக்குது. சீட் பெல்ட்ஸ் வந்து என்கேஜ் பண்ணுறதுக்குண்டான ஒரு கிளிப்பு வந்து ஈஸி யூஸபிளாக இருக்குது. இப்போ இந்த டோர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து லாக் நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு குரோம் ஃபினிஷ்டு ஒரு ஃபுல் டைப் வந்து டோர் ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. பின்ன வந்து சுட்டாகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு லெதர் ஃபினிஷில் வந்து இது கொடுத்துருக்காங்க. நல்ல டிசைன் இருக்குது, எல்லாமே வந்து லெதர், அதாவது வண்டியோடைய சீட்டுக்குள்ளான கான்ட்ராஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. பின்ன வந்து இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க அப்பியரன்ஸ்க்காக. மேகசின் ஹோல்டர் வந்து கொடுக்கல, அதுக்கு வந்து 2 லிட்டர் வாட்டர் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஸ்பீக்கர் இருக்குது டோரில். அப்புறம் வந்து இந்த காரில் வந்து ஆன்டி பின் சிஸ்டம் வந்து கொடுக்கல, அது கொடுக்கல. ஆக்சுவலி இந்த காரில் வந்து நமக்கு ஏர் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. டோர் வந்து நல்லா வைடாக ஓப்பனாக காட்டி நம்ம ஈஸியாக ஏறிடலாம். ஆனால் கார் வந்து லோவரான கார் தான். இந்த காரோட வந்து வெஹிக்கிள் சீட் கம்ஃபர்ட் வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. ஆனால் லெக் ரூம் வந்து நல்லா டீசெண்டாக நல்லா பெரிய லெக் ரூம் கொடுத்துருக்காங்க. ஹெட் ரூம் வந்து கம்மி, டீசெண்டான சைஸில் இருக்குது, ஆனால் வந்து கம்மி. இல்லை நீட் அண்டர்டைஸ் சப்போர்ட் வந்து என் ஹைட்டுக்கு வந்து இல்லைன்னு தான் சொல்லணும். அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பின்ன வந்து ஆம்ரெஸ்ட் வந்து பேசஞ்சருக்கு வந்து கிடையாது. டிரைவர் சீட்டுடைய ஆம்ரெஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு பவர் சாக்கெட் வந்து பேசஞ்சருக்கு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. பின்ன இந்த இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு மொபைல் சீட்டு கவர் கூட வந்த ஒரு மேகசின் ஹோல்டர் தான். லைட் வந்து இன்பில்டாக கொடுத்துருக்காங்க, அது வந்து ஃபங்க்ஷனபிள் லைட் தான். பின்ன வந்து ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, 3 ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஒரு ஹேண்டில் மட்டும்தான் வந்து ஹூக் கொடுத்துருக்காங்க. எல்லா ஹேண்டிலையும் கொடுத்துருக்கலாம், ஆனால் கொடுக்காம விட்டுட்டாங்க. இப்போ வந்து இந்த வைப்பர் அண்ட் ஹாரன் பற்றி பார்த்துடலாம். வைப்பர் வந்து போடுறேன் இப்போது. நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு க்ளீன் பண்ணுது, நல்லா 3 போர்ட்லேயுமே வந்து வாட்டர் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த ஹாரன் பார்த்தா இது கம்பெனி ஹாரன் தான், நல்லா ஒரு டீசெண்டான அமௌண்ட்டு தான் இருக்கணும், டீசெண்டான அமௌண்ட்டு தான் இருக்குது, நல்லா ஒரு பெட்டர் சவுண்டாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம டிரைவிங் இம்ப்ரெஷன் பற்றி பார்த்துடலாம்.
இந்த காரை ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு எந்த வித வைப்ரேஷனுமே வந்து உள்ள ஃபீல் ஆகல. அண்ட் இப்போ நம்ம இந்த ஏசி ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்கா நம்ம ஆட்டோவில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த காரை வந்து யூடர்ன் போகிறோம். இந்த காரோட டேர்னிங் ரேடியஸ் பற்றி பார்த்தோம்னா இந்த காரில் வந்து 4.9 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இந்த மாதிரி சிறுசாக இருக்க இடத்துலலாம் வந்து இந்த காரை யூடர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லலாம். நம்ம டேர்ன் பண்ணி பார்ப்போம். ஸ்டியரிங் வந்து இந்த ஸ்பீட்லலாம் வந்து ரொம்ப பட்டரி ஸ்மூத்தாக இருக்குன்னு தான் சொல்லலாம். ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸ்டியரிங் வந்து இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது வந்து டேர்ன் பண்ணுறதுக்குலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் வந்து சிட்டிக்குள்ளே வந்து நம்ம கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இந்த காரை ஓட்டுறதுக்கு. இந்த காரோட கிளச் அண்ட் கீர் பாக்ஸை பற்றி பார்த்தோம்னா வந்து கிளச்சு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் கீர் பாக்ஸுமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஷிஃப்ட் ஆகுது. இந்த காரோட பவர் பார்த்தோம்னா இது வந்து ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் மாதிரி உங்களுக்கு தெரியல. ஏன்னா வந்து அவ்வளோ பவர் இருக்குது. இந்த காரோட சஸ்பென்ஷனை பற்றி பார்த்தோம்னா இந்த காரோட சஸ்பென்ஷனை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. அண்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த காரோட சஸ்பென்ஷன் வந்து. இந்த பலனோட ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து இந்த காரோட ரைட் குவாலிட்டி தான் சொல்லலாம். அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்டு இப்போ நம்ம ஸ்பீட் பிக் பண்ண வந்து ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் லைட்டான வெயிட் வந்து ஆட் ஆகுது. அண்டு இந்த காரோட பிரேக்ஸை பற்றி பார்த்தோம்னா பிரேக்ஸ் வந்து கொஞ்சம் இத்தினோடு நோ ஸ்டேவ் இருக்குது. அண்ட் அது வந்து நமக்கு பெருசாக தெரியல. அண்ட் இந்த காரில் வந்து பாடி ரோல்னு வந்து ரொம்ப ஸ்பீடாக போய் நம்ம ஏதாவது திருப்பினோம்னா தான் வந்து இந்த காரில் வந்து பாடி ரோல் இருக்கும். மற்றபடி வந்து நமக்கு நம்ம நார்மல் சிட்டி ஸ்பீட்ஸ்லாம் வந்து எந்த வித பாடி ரோலுமே தெரியாது. இந்த கார் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்ல மைலேஜ் தான் இந்த கார் நமக்கு வந்து தருது. அதான் வந்து இதோட யூசர் வந்து சொல்கிறது என்னென்னா வந்து அவங்களுக்கு 20+ மைலேஜே வந்து அவங்களுக்கு சிட்டியில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் வித் ஏசி போட்டே வந்து உங்களுக்கு அவ்வளோ மைலேஜ் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இது வேணால் அது ஒரு நல்ல இன்ஜின் தான் நம்ம சொல்லலாம். இந்த காரோட விசிபிலிட்டின்னு பற்றி பார்த்தோம்னா வந்து இந்த காரோட ஓவர்வியம் வந்து குட்டியாக இருக்குது. அண்டு பாடி குட்டி கொஞ்சம் தள்ளி இருக்குது. அதனால் வந்து அது எந்த விதமான பிளைண்ட் ஸ்பாட்டையுமே வந்து இது கிரியேட் பண்ணாது. பானட்டுமே வந்து நமக்கு விசிபிளாக தெரியல. இல்லைனாலும் இதை வந்து ஈஸியாக சிட்டியில் ஓட்டலாம். இதை வந்து இந்த காரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, இபிடி கொடுத்துருக்காங்க, அண்டு 2 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. 4 பேருக்கு வந்து ப்ராப்பரான சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜின் இம்மோபிலைசர் கொடுத்துருக்காங்க. அண்டு சைல்ட் சேஃப்டி லாக் கொடுத்துருக்காங்க. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறையா கொடுத்துருக்காங்க இந்த காரில் வந்து. இந்த காரோட ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டின்னு பார்த்தோம்னா இந்த கார் வந்து ஹை ஸ்பீட்லேயும் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும். இந்த கார் வந்து ஒரு ஹார்டெக் பிளாட்ஃபார்ம்னால வந்து வெயிட் ரொம்ப கம்மி இருந்தாலுமே வந்து ஹை ஸ்பீட்லலாம் வந்து இந்த கார் நல்லா ஸ்டேபிளாக தான் இருக்குது. இப்போ இந்த காரில் நம்ம ஏசி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். இப்போயே வந்து நமக்கு அடிக்குவேட் கூலிங் நம்மளுக்கு தருது. ரியர் பேசஞ்சர்ஸ்க்குமே வந்து நல்ல கம்ஃபர்டபுளான கூலிங்காக நமக்கு தருது. இந்த காரோட மெயின்டெனன்ஸ் பற்றி பார்த்தோம்னா வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு எவ்ரி 10,000 கிலோமீட்டரில் வந்து இது வந்து இந்த காரை வந்து நம்ம சர்வீஸ் பண்ணணும். அண்டு 1 இயர் எவ்ரி 10,000 கிலோமீட்டர் 1 இயருக்கு இந்த காரை வந்து சர்வீஸ் பண்ணணும். இந்த காரை வந்து சர்வீஸ் பண்ணால் ஆவரேஜாக வந்து ஒரு சர்வீஸ்க்கு வந்து 5,000 தான் ஆகும். அதுக்கு மேலே இது பெருசாக எதுவும் ஆக போகிறதில்ல. ஸோ இந்த காரை வந்து ஒரு ரொம்ப ஈஸியாகவே நம்ம இந்த காரை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இப்போ நீங்கள் இந்த காரோடைய ஃபுல் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் பண்ணுற காரோடைய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். உங்களுக்கு வந்து எந்த காரோடைய ரிவ்யூ வேணுங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுவும் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பண்ணுற கார் கூட நான் ஒரு அட்வான்டேஜாக கூட இருக்கலாம். அண்டு மறக்காமல் நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். அன்டில் தென் சைனிங் ஆஃப் பை கராஜ் 41.